கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரடிமடை பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சையத். நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வரும் நிலையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு பகுதியாக இன்று தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிமடை பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக தற்பொழுது தனது பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். அதன் முதல் கட்டமாக பிரச்சாரத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணிக்கு கரடிமடை பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து விநாயகர் கோவிலில் முதல் பூர்ண கும்ப மரியாதையும் பரிவட்டமும் கட்டி சிறப்பான ஒரு வரவேற்பை அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தற்பொழுது சாமி தரிசனம் மேற்கொண்டு வருவதையும் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதி அவினாசி சட்டமன்ற தொகுதியையும் சேர்த்து 11 தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இதனால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் களத்தில் மிகவும் உன்னிப்பாக தீவிரமாக களப்பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தற்பொழுது முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றும் அதற்கு முன்பாக அவர் தலைமையிலான 4.5 ஆண்டு பொற்கால ஆட்சியை மக்கள் ஒவ்வொருவரும் தற்போது முழுமையாக ஏற்றுக்கொண்டும் திமுக உட்பட பல்வேறு கட்சிகளில் இருந்து சாரையாக தற்பொழுது கழகத்தில் இணைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியையும் உத்வேகத்தையும் அளித்துள்ளது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சியால் மக்கள் மிகவும் சீரழிந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாழ வழியின்றி தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அவலமான நிலையில் இருப்பதால் ஊர் பொதுமக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பொதுமக்கள் தன்னெழுச்சியோடு கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கும் கழக வேட்பாளர்களுக்கும் ஆதரவு தெரிவித்து வருவதையும் நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.